என்னம்மா சாப்பிட்றீங்க? ஆத்தா கொடுத்து பால் கொடுத்து அத்தை முன்னாடி வச்சு சாப்பிட்டீங்க போல. ஒன்றும் இல்லை, பழத்தை பார்த்து எப்படி என்ன ஆத்தா சொல்லியிருக்கோ அது அப்படியே இருக்கிறது போலயே சொல்லிடுறீங்களே, அது எப்படி? அதுதான் உண்மை புரியல. அந்த பழத்தில் எழுத்தே இல்லை. அதாவது மக்களுக்கு நான் கனி கொடுக்குறேன்னா, நான் ஆத்தா கிட்ட வாங்கின ஒரு என்னன்னா, மக்களுக்கு 1000 பேருக்கு 1000 கனி கொடுக்குறோமா, அந்த கனியை அவங்களுக்கு சரியாக பயன்படுத்த முடியல. அதனால் மக்களுக்கு நீ என்ன சொன்னியோ அது அப்படியே நீ எனக்கு அதை குறித்து கொடுத்தீங்கன்னா அந்த கனியில் நான் மக்களுக்கு புரிய வச்சு உன் நன்மையை எடுத்து சொல்லுவோம்மான்னு சொல்லி நான் அம்மாண்ட வாங்கினா வரும். ஒன்று. ரெண்டாவது, நான் கொல்லிமலையில் நான் இதை கற்றுக்கும் போது அந்த கொல்லிமலை காலிக்கையிலே வாங்கிட்டு வந்த வரோம். அது புரியுதா? நீ எது சொன்னாலும் மக்களுக்கு சொன்னால் புரியலமா, நீ எனக்கு சொல்லு, நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது நீ 3 கனி தர, 4 கனி தர, 5 கனி தர, 2 கனி தர, அவங்க எல்லா கனியும் வாங்கி வச்சு மாற்றிடுறாங்க. அப்போ எந்த கனி எதுக்குன்னு தெரியல. அப்போ அது தவறாக செய்வாங்க. அப்போ தப்பாக செஞ்சால் பழிக்காது. அப்போ என்ன சொல்லுங்க, நான் இந்த கோயிலுக்கு போனேன், நான் இதை செஞ்சேன், எனக்கு இது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கரெக்டாக அது மாதிரி நான் எடுத்து சொன்னேன்னா, அப்போ அவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா அப்போ அது பலன் இருக்குது. பலன் இருக்கிறனால தான் நம்ம கோயிலை தேடி வராங்க. பலன் இல்லைன்னா தேடி வர மாட்டாங்க. புரியுதா? இது சக்தி ஆத்தாளுடையது, செயல் என்னுடையது. அதுவும் ஆத்தா உங்களுக்கு அந்த அருள் கொடுத்துருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது யாருக்கும் கிடைக்கும். மக்கள் குறை தீர்க்க தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். புரியுதா? அப்போ அந்த குறையை நான் கரெக்டாக தீர்க்கணும். அதாவது எனக்கு குறை வந்தாலும் என் ஆத்தா மேலே குறை வரக்கூடாது. அதனால தான் என் ஆத்தாளுக்கு நன்மை செய்யணும்னால தான் நான் இந்த வரத்தை ரொம்ப கடுமையாக கடைப்பிடிச்சேன். கனியை பார்த்து சொல்ல வரும். இது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே இந்த வரத்து மாதிரி சொல்ல முடியாது, கனியை பார்த்து. ஆனால் நான் வாங்கின வரம் எங்கள் அம்மா கிட்ட வரும். நானும் எவ்வளோ இடத்தையும் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. அது மக்களுக்கு நன்மையாக தானே இருக்குது. அது கூட இவ்வளோ தன்மையாக பேசுகிறீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு அம்மான்னா எல்லாருக்கும் ஆதரிக்க தான் தாயுடைய கடமை. அதாவது வரவங்களெல்லாம் ஒரு மாதிரி குறை சொல்லி திட்டிட்டு மூஞ்ச காட்டினா அது அம்மான்றதுக்கு அர்த்தமே இல்லை. புரியுதா? அம்மானாலுமே அரவணைக்கணும். அதுதான் அம்மாவுடைய மகிமை. நேரமே வேஸ்ட் ஆனாலும் தாமதமானாலும் நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா யாரும் இந்த அளவுக்கு சொல்கிறது. இந்த இடத்துல இருக்கிறதே நாங்கள் குறை தீக்க தான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் மூஞ்சி சொல்லிக்கவோ, நான் கோவப்படவோ, நான் குறைப்படவோ கூடாது, குறைப்படக்கூடாது. அதனால தான் நான் எல்லாருக்கும் பொறுமையாக சொல்கிறேன். என்னுடைய வழி எவ்வளோ இருந்தாலும் அதை நான் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் மக்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் அம்மான்னு ஓடியாருங்க எங்களுக்கு. ஓகேவா?